அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது. அதையெல்லாம் நான் மறக்க வேண்டும் என்றால் நந்தவனம் சென்று சற்று நேரம் உணவெடுத்த பிறகு அரண்மனைக்கு திரும்பலாம்.
பாக்கலையா என்ன பண்றது அவர்கள் இருவரை யார் என்று அவர்கள் பிடித்த வர்றேன். இப்படியே சென்றால் அவர்களை பிடிக்க முடியாது. குறுக்கு வழியாக சென்று பிடிக்கிறேன். உங்களோட ஆடி பாடி கொள்றார்களே யார் அது? என்னுடைய அண்ணனா? அண்ணி நான் இங்க வந்து விசிட்ட அண்ணன் கிட்ட ஒரு போது சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன். அண்ணனுக்கு தெரிஞ்சா என் மீது ரொம்ப கோவப்படுவாரு. நான் வரேன். ஒரு பங்கு வச்சுதான் நிம்மதியா இருப்பேன். பொங்க வைக்கிறதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. வர 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 அதுவும் நானும் சொல்றேன். வர 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 அவன் நடைமுறைக்க சரியில்லை, அவன் போக்கும் சரியில்லை. இப்படியாப்பட்ட பொண்ணு நம்ம இருக்குமா? தேவையே கிடையாது. தேவையில்லை. முடி வெட்டின பிறகு மாத்திக்க வேண்டியதான். இதை மட்டும் செய்து முடித்து உலகத்துல யாருமே நம்ப கூடாது. ஏன் அப்படி சொல்ற? நம்ம தான் வெளுத்ததெல்லாம் பாலு கருத்தத நீர் நினைக்கிறோம். நம்மளுக்கு கூட வந்து கூட இருந்தே கொள்ளுமா வியாதி. அது மாதிரி எடுத்து கொடுப்படி கூட கறதவங்க நம்மளுக்கு பகத்தான். யார் அப்படியே பகத்தான். ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன என் நாத்தனார் போக்கே சரியில்லை. யார் தம்பிக்கா? என்னமா சொல்ற? அவ எவனை லவ் பண்ற பொழுது இல்ல எவனை வச்சிருக்கிறானா தெரியல. அது பிறகு அனந்தானில வரணும்னா காரணமா இருக்கும். என்னமா இது? இதெல்லாம் கண்டிக்கணும். அப்படியா? கண்டிக்கிறோம். நீங்க தான் கண்டிக்கணும். சரிம்மா. நான் கண்டிச்சா கோவப்படுவேன். பாவி தங்கச்சி என் தங்கச்சி சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது, வேதனையா இருக்குது. அண்ணா அந்தப்புறம் ஏன் போனேன்? ஐயோ அந்தப்புறத்துக்கு என்னடி வேலை இருக்கு? போன மாசம் எடுத்த யாரை வச்சுக்கிறியா? யாரை லவ் பண்றியா? போன என்னன்னு கேட்கலாமா? அவளையா பேசுறீங்க?
வயசு பண்ண இப்படி எல்லாம் பேசலாமா? சரிம்மா. நம்மளே அப்படி பேசினாக்கா அவ எங்க போவா? இங்கதான். அது யாரு தெரியா? சரிம்மா. பேச மாட்டேன். வயசு பண்ண அப்படி பேசுனா ஏதோ பண்ணிக்கிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவா? உண்மைதாம்மா, உண்மைதான். சொல்ற வயசுல சொன்னா சரி. பக்குமா சொன்னா புரிஞ்சுக்க போற. வாங்க நான் சொல்லிக்கிறேன். அண்ணி வந்தது வர நம்ம அண்ணன் கிட்ட ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சொல்லி வச்சிருக்கீங்களே, நியாயமா இது? வேலைத்தான் ஒண்ணு ரெண்டா சொல்லு. நீங்க சொல்லலையா? அப்ப யார் சொல்லிருக்கீங்க? எவ்வளவு சொன்ன எவ்வளவு பான அதெல்லாம் வேணும் நம்மளுக்கு. ஒன்ன கோபமா இருக்கிறாரு. ஆமா அன்பா தனி விழுந்தா அப்படியா? 20 10 கால் கொடுத்து வரைக்கும் எத்தனை ஒண்ணு பண்றா இந்த பால்ல விஷம் கலக்க போறேன். விஷம் அந்த பால் கொடுக்க போறேன். விஷம் கலக்க பால் என் நாத்த நடக்கிற கொடுப்பேன். என் நாத்த நடத்த என் புருஷன் கொடுப்பேன். புருஷன் எடுத்துன போயிட்டு செத்துருவாரு வழி உன் நாத்த நாடு மேல புறாமுக்கிய எத்தனை போ நான் பால் சாப்பிடுறது வைக்க மாட்டேன். அண்ணா பால் நீ கொண்டு வர என்ன உன் கையில அடிப்பா இங்க குடிச்சுக்கிறேன். குடிக்கவே இல்லையே. ஏய் யார் கையில குடிச்சாலும் போய் சேர்ந்து சேர பாரு வாங்கி குடிச்சிட்டு போய் சேர இந்த பார்த்தா பால் மாதிரி தெரியுது. என்னம்மா எனக்கு பால் வேண்டுமா? பால் தான் குடிறாதா கையில கொடுத்தாதான். அடங்க சரி குடிக்கிறேன். குடிச்சிட்டு போய் தானே போய் சேர்றேன். என்ன காரணம்? அப்படியா? இதோ பார்த்து சொல்லி விடுகிறேன், பார்த்து சொல்லி விடுகிறேன். கண்ணனுக்கு ஆபத்தாவே இன்னாத்து நாற்பத்தொன்று. ஐயோ அதுவும் தாலியா இருக்கா? ஐயா வைத்தியரே, நல்லா இருந்து அண்ணன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாருங்க. அவருக்கு என்னன்னு பாருங்க ஐயா. பார்த்து சொல்லி விடுகிறேன், பார்த்து சொல்லி விடுகிறேன். இது சாதாரணமான மூலிகை இல்லை, சுகருக்கு உண்டான மூலிகை ஆகிட்டு கொல்லி மலையில ஆமாட்டா. சுகருக்கு உண்டான நீ தான் சொன்னாதா அங்கே எத்தனை வந்தா? ஐயா நான் வைத்திய வீராசாமி ஐயா கொல்லிமலையில சென்று படித்து வந்திருக்கிறேன். ஐயா கொல்லிமலைக்கு போய்க்கிறேன் போய் அவசரப்படாதே. நாடி பார்த்தா சொல்லி நாடி துடிப்பு இல்லையே. ஐயா இவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார்? ஒரே ஒரு டம்ளர் பால் தாண்டி குடிச்சாரு. அந்த பாலை நான் மருத்துவம் செய்ய வேண்டும். பாலை குடித்த உடனே உள்ளதை உள்ளபடியே சொல்லும் ஆணி வேறு. ஆணி மாசம் வேறா? ஆணி மாசம் வேறு இல்லப்பா, இது ஆணி வேறப்பா. ஆணி வேர் ஆணி வேறா? ஆணி வேறா? ஏய் ஆணி வேர், ஆணி வேர். இது கரெக்டா சொல்லிவிடும், சொல்லிவிடும். சொட்டிவிடு, சொட்டிவிடு. இந்த பாலை யார் கொடுத்தது? நான் தாங்க ஐயா கொடுத்தேன். இந்த பாலை நீயா கொடுத்தாய்? ஆமாங்க. இந்த பால்ல விஷம் கலந்திருக்கிறது. ஐயோ விஷம் கலந்த பாலை குடித்ததனால் உன்னுடைய அண்ணன் இறந்து விட்டார். ஐயோ ஆனந்த வாழ்வு பறிப்போ
கொட்டாயில நராத்திரி பட்டப்பாடு குருவமா பூபதி மாமா நராத்திரி பட்டப்பாடு ரெண்டு பேர் பொண்டாட்டிய கேட்டு பாரு ரெண்டு பேர் பொண்டாட்டிய கேட்டு பாரு சாடக்கூடிய களம்பூர் முருகன் களம்பூர் முருகன் செத்த சோழாடுதான் அவன் மச்சன விளங்கக்கூடிய பூபதி பிஸ்கு லாலா வெங்காயம் தந்தா முடிவு கொண்டாடி
என்னடா போதும் அந்த அளவுக்கு ஏறி போயிட்டு என்னடா முருக செத்து போட்டான்றான் டான்ஸ் ஆடிக்கிறான். என்னது நான் சேர்த்து போட்டுனேன். ஏய் இந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காதுடா. எனக்கு கற்றுக்கிறதுனா பெருமைடா. நான் உயிரா இருக்கும் போது என் மாமன் பாடுற பாட்டு என் காதால கேட்டு போறேன். அன்னைக்கு நான் செத்த பிறகு வருவாரோ வரமாட்டாரு. அவ்வளவு தூரத்துல கிடையாது. தூரத்துல இருக்கிறாரு. கண்டிப்பா ஒரு அவசரம் பால் மேட்டு பாரு வந்து. அப்படியா? ஆமாடா டேய். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரா மன்னர் இருந்து விட்டார். தெய்வ நியமம் சரி அனுப்புமே. முறையா செய்யணும். செய்டா. கடைசி முறையா தரணி நரணியா தரணி தரத்தீனியா கொட்டி வை கொட்டி வைத்தீனியா தரத்தீனி கொட்டி வை. என்னடா நாலாம் மூலை சக்கரை போட்டு போய்க்கிறா? நாலா மூளை சக்கரை போட்டு கட்டி வச்சுக்கிறேன். எதுக்காக தெரியுமா? எதுக்காகடா? அந்த தேவர் மூவரில் வரக்கூடாதுன்னா வருவாங்க ஐயா. தேவலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துல வந்து இந்த கட்டில அகப்பட்டு ஆசீர்வாதம் பண்ண வருவார்கள். அதுக்குதான் நாலா மூளை சக்கரை போட்டு கட்டி வச்சுக்கிறேன். ஆமா என்னடா டேய் கால்ல கத்தி வச்சுங்கறா? நான் கத்தி மறிக்காத மந்திரம் சொன்னேன்னா என்ன வாரி அடிச்சிடும். அது வாரி அடிக்கூடாதுன்னு தான் கத்திய கால்ல மறிச்சுக்கு நிக்கிறேன். நான் மந்திரம் சொல்லணும்னா இங்க கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். கட்டளை பணம் 11 ரூபாவா? ஆமா. என்னடா 11 ரூபாய் கரெக்டா கேக்குறா? ஐயரு மந்திரம் சொன்னா ஐயருக்கு தட்சணை வைக்கிறேன். நான் மந்திரம் சொல்லணும்னா கட்டளை பணம் 11 ரூபாய் வைக்கணும். அண்ணா உங்களால முடிஞ்சா 1 ரூபாய் 2 ரூபாய் கூட கொடுக்கலாம் அண்ணா. 1 ரூபாய் 2 ரூபாய் நேத்து 1000 ரூபாய்க்கு நோட்டு போன போது ஊத்துரு வாங்கிட்ட சொல்றா ஐயா. குருவே சாமி குருவே அடிய ஒரு விண்ணப்பம் சொல்றேன் கேளு சுவாமினார். நான் முந்தி பிறந்தவனா முதல் திரித்தவனா ஆனா ஏறி ஹரிச்சந்திர மகாராஜாவா அடிமை கொண்டவன் சுவாமினார். இதெல்லாம் சொல்றிய வேறுஜாமக்கா மரவையில ஒரு ஆலமரத்துல கன்னி புத்து பக்கத்துல ஒரு கலசத்தோட விதம் சொல்லி வாடா சுவாமினா. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. தாராமத்து கொண்டு வந்து காலை கட்டி கை தடுத்து 5 பாகம் பங்கிட்டான் வேறுஜாமக்கு. யான மதம் எனக்கு தெரியாத மதம் தனக்கு தெரியாத சாப்பிட்டு வரா வேறு ஜாமக்கு. வெத்தலை கொடுக்க வேசிங்களாயிரும், சுண்ணாம்பு கொடுக்க தோயிங்களாயிரும். நத்தகத்தோடு நாடகத்தோடு காரூர் வரும்போது தண்ணி செய்யாத கம்மான பெண்ணு வலது காலம் வாங்கி இடது காலம் அச்சா வேறு ஜாமக்கு. அச்ச அடியானது ஆகாயம் திடுக்கிட்டு பூமாதேவி திடுக்கிட்டு அகிலமே கிடுகிடுன்னு ஆடி போச்சு சுவாமினா. இதை சொல்லியே வேறு ஜாமக்கா பாவ புண்ணித்த படுத்தாத்தி வாடான்னா. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோடு அள்ளிடாதவன், பசியாவர்களுக்கு பால் வாக்காதவன், எரித கொல்லி எட்டி வச்சவன், வண்ணாங்கூலி வாயில் அடிச்சவன், அண்டங்கூலி அபகரிச்சவன், கூலிய குறைச்சவன், குறமரக்கா அளந்தவன், பெத்த தாயிட்டாலும் நடுத்தரில் எட்டி வச்சவன், பங்காளி சொத்து அபகரிச்சவன், நடக்கிற வயல முள்ளு அடைச்சவன், பால்ல தண்ணி கலந்தவன், தான் மனைவி இருக்க பிறகு மனைவி மீது ஆசைப்படுறவன். இவாளுக்கெல்லாம் ஏழு சுவாமியே கட்டவண்ணா. இவாளுக்கெல்லாம் பாம்பு குயி பள்ளி குயி அரணக்குயின்னு சொல்லக்கூடிய நரகத்துல தள்ளு சுவாமின்னா. பாவத்தை சொல்லி வரிய வேறு ஜாமக்கா புண்ணியத்தை படுத்தாத்தி வாடானா. அப்படியே சொல்லி வருகிறேன் சுவாமி. ஐயோருக்கு அள்ளி இட்டவர், பசியாவனவருக்கு பால் வார்த்தவர், நடக்கிற வயலே அன்னதானம் போட்டவர், நடக்கிற வயலே தண்ணீர் பந்தல் இட்டவர், கோவில் கட்டியவர், குளத்தை வெட்டியவர், மரம் வைத்தவர். இவாளுக்கு ஏது சுவாமியே கட்டலன்னா. இவாளுக்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போன சுவாமினா. இதை சொல்றிய வெறுச்சாமக்கா. எட்டி கோட்டை இடிமருந்து இடுகிடில் சாராயம் பானிய செக்கில கொட்டி 3 உரண்டி ஆக்கணும் வெறு ஜாமக்கை. அதையும் சாப்பிட்டு வராம வெறு ஜாமக்கை. காய் ஊதுறோம் பூ ஊதுறோம் 10 மாசம் பிந்த அருந்துவியும் பொரியரிச்சு பொருந்த விட்டு சோறு நீர் கோட தலை மேல செத்தவங்க வராங்க சிவலோகம், மாண்டவங்க வராங்க வைகுந்தம், தாலிய கடவத்தரை ஹரிச்சந்திரா வெய்யோடு பின்னுக்கு பின்ன தண்ணி பச்சை தண்ணி குடிக்காத பார்த்தா பச்சை தண்ணி குடிக்காத